ஷாமிடியா தமிழ் இஸ்லாமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்று நாம் குர்ஆனின் முதல் அத்தியாயமான சூரா அல் ஃபாத்திஹா பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு சிறிய அத்தியாயம்தான், வெறும் 7 வசனங்கள். ஆனால் அதன் உள்ளே முழு குர்ஆனின் சாரமும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மிக பெரிய பாடங்களும் அடங்கியுள்ளன. பகுதி 1. சூரா பாத்திஹாவின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது குர்ஆனின் மிக பெரிய சூரா. காரணம், இதில் முழு குர்ஆனின் சாரம் அடங்கியுள்ளது. இதை உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், ஷிஃபா, சிகிச்சை என்று பல பெயர்களால் அழைக்கின்றனர். நாம் தினமும் தொழுகையில் ஓதும் அத்தியாயம் இதுவே. தொழுகையில் இதை தவிர்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாத்திஹாவை ஓதாமல் தொழுகை முழுமையடையாது. பகுதி 2. வசனங்களின் அர்த்த விளக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பொருள்: நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியத்தையும் அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் வசனம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும். பொருள்: புகழும் நன்றியும் எல்லாம் இறைவனுக்கே உரியது. அவர்தான் அனைத்து படைப்புகளின் பராமரிப்பாளர். ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். பொருள்: அல்லாவின் கருணைக்கு எல்லையில்லை. நாம் தவறினாலும் அவர் மன்னிக்க தயங்க மாட்டார். மாலிகி யௌமித்தின். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். பொருள்: ஒரு நாள் நம் அனைவரும் அல்லாவின் முன் நின்று கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. இய்யாக்க நாபுது வ இய்யாக்க நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். பொருள்: இதுதான் உண்மையான ஈமான். வணக்கத்திலும் உதவி கேட்கும் விஷயத்திலும் அல்லாவே ஒரே ஆதாரம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. பொருள்: நாம் தினமும் அல்லாவிடம் வேண்ட வேண்டிய மிக முக்கியமான துவா நேரான பாதை. சிராத்தல் லதீன் அனம்த அலைஹிம் வைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தாலின். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. பொருள்: இறைவன் அருள் பெற்ற நபிமார்கள், சாலிஹீன்கள் நடந்த பாதையில் நம்மையும் நடத்துவாயாக என்று கேட்கும் துவா. பகுதி 3. ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். ஒரு மனிதன் இருண்ட காடில் வழி தவறிவிட்டான். எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு வழிகாட்டி வந்து அவனிடம் சொன்னான், இந்த பாதையை பின்பற்று. இதுவே உன்னை பாதுகாப்பாக நகரத்துக்கு அழைத்துச் செல்லும். நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். இந்த உலகம் சோதனைகளால் நிறைந்தது. நாம் வழிகேடாமல் சொர்க்கத்தின் பாதையை அடைய வேண்டுமானால் அல்லாஹ் காட்டும் சிராத்துல் முஸ்தகீம் பாதையில் செல்ல வேண்டும். அந்த பாதைக்கு தினமும் அல்லாஹ்விடம் வேண்டுகிறோம். சூரா பாத்திஹாவில். பகுதி 4. நம் வாழ்க்கைக்கான பாடம். நம் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரா பாத்திஹா ஓதுவதின் ரகசியம் என்ன? ஏனெனில் அது நம்மை தினமும் நினைவூட்டுகிறது. அல்லாஹ்வை புகழ்வது நம் கடமை. நியாயத் தீர்ப்பை மறக்கக்கூடாது. உதவிக்காக அல்லாஹ்வையே நாட வேண்டும். நேரான பாதைக்கு தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, சூரா பாத்திஹா வெறும் 7 வசனங்களாக இருந்தாலும் அது நம் வாழ்வின் முழு வழிகாட்டியாக உள்ளது. அதை மனதில் கொண்டு மனப்பூர்வமாக ஓதுங்கள். அது நம் தொழுகையை உயிர்ப்பிக்கட்டும், நம் இதயத்தை சுத்திகரிக்கட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.